ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா மல்டிகிரெயின் பிரெட் தான். இது எப்படி செய்யலாம், செய்முறை என்ன, செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். 1/2 கப் வெது வெதுப்பான இளஞ்சூடு பால்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கோங்க. நான் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கிட்டேன். வெது வெதுப்பான பால்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட், இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்னு கடையில கிடைக்கும், ட்ரை ஈஸ்ட். இதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2.5 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, சர்க்கரை. நீங்க அதுக்கப்புறம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிருக்கேன். நீங்க என்ன மாவை ஆட் பண்ணி இந்த பிரெட் செய்ய போறீங்களோ அந்த மாவை இந்த ஈஸ்டோட கலந்து நல்லா கரைச்சி விட்டு நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண விட்டீங்கன்னா நீங்க செய்ய போற பிரெட்டோ பன்னோ எது செஞ்சாலுமே நல்லா வரும். ரொம்ப சாஃப்டா பேக்கரியில இருக்க மாதிரியே வரும். பாருங்க, இந்த மைதா நல்லா கட்டிப்படாம கிளறி விட்டு மைதா, ஈஸ்ட், சர்க்கரை எல்லாமே அந்த பால்ல நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். இதுக்கு ரொம்ப சூடான பாலும் யூஸ் பண்ணக்கூடாது, ஆறி போன பாலும் யூஸ் பண்ணக்கூடாது. இளஞ்சூட்டுல இருக்கிற பால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்பதான் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி வரும், நல்லா நுரைச்சி பொங்கி வரும். பாருங்க, நல்லா கலக்கி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்துடலாம். நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆக. இப்ப நான் 300 கிராம் மைதா எடுத்திருக்கேன். அது கூடவே 30 கிராம் பால் பவுடர் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கிட்டேன், சர்க்கரை. இது நான் செய்ய போறது ஸ்வீட் பிரெட் தான். நீங்க சால்ட் பிரெட் செய்றீங்களா இருந்தா நீங்க சுகரை கம்மி பண்ணிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்ப 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிருக்கேன். இல்ல உங்களுக்கு சுகர் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. பாருங்க, நம்ம ஈஸ்ட் 1/2 மணி நேரம் ஆக்டிவேட் ஆக விட்டுருந்தோம் இல்லையா? பாருங்க எந்த அளவுக்கு புளிச்சு நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கு. பாருங்க, இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்ததா நீங்க செய்யற பிரெட்டோ பன்னோ எல்லாமே பெர்ஃபெக்ட்டா சாஃப்டா கடையில இருக்க மாதிரி வரும். இப்ப முட்டையை நல்லா அடிச்சிட்டு முட்டையில கால்வாசி மட்டும் நம்ம இதுல ஆட் பண்ணிக்கிறோம். நான் பால் அளந்த கப்லயே தான் முட்டையை அடிச்சிருக்கேன். இப்ப நம்ம வச்சிருந்தோம் இல்லையா, மைதா, பால் பவுடர், சர்க்கரை, உப்பு கலந்து வச்சிருந்த கலவையை இந்த ஈஸ்ட் கூடவே ஆட் பண்ணிக்கிட்டோம். முட்டை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே ஒட்டுக்கா கலந்து எடுத்துக்கணும். பாருங்க, இதுல தண்ணி எதுவுமே நீங்க ஆட் பண்ணக்கூடாது. நீங்க ஊத்துற அந்த 1/2 கப் பாலே கரெக்டா இருக்கும். தண்ணி தயவு செஞ்சு ஆட் பண்ணிடாதீங்க. பாருங்க, நான் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணல, அந்த 1/2 கப் பால் மட்டும்தான். இந்த அளவுக்கு நீங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மைதா, சுகரு, ஈஸ்ட், அப்புறம் நம்ம போட்டிருக்க முட்டை, சர்க்கரை எல்லாமே உப்பு எல்லாமே கலந்து வந்த உடனே ஒரு கவுண்டர் டாப்ல ஒரு மேட் மாதிரி போட்டிருக்கேன் நானு. அந்த மேட்ல இந்த மாவை மாத்திக்கிறேன். ஏன்னா இப்ப மாவு நம்ம 15 நிமிஷம் பிசைய போறோம். இந்த பிசையறது தாங்க நம்ம பிரெட் எந்த அளவுக்கு சாஃப்டா வரப்போறோன்றத தீர்மானிக்க போகுது. நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும். மாவு பிசையும் போது கையில ஒட்டும், கொஞ்சம் மைதா தடவிக்கோங்க. தடவி நல்லா இழுத்து பிசைங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நீங்க இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. மாவு ரொம்பவே கையில ஒட்டும். இதுதான் கரெக்டான பதம். நீங்க பிசைய பிசைய அது ஒட்டுறது கையில ஒட்டாம போயிடும். அப்ப நீங்க மாவு நல்லா பிசைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். இது கூட நான் இப்போ 1 டீஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்க போறேன். 10 நிமிஷம் நீங்க பிசைஞ்சதுக்கு அப்புறம் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒட்டுனதுக்கும் இப்பவும் ரொம்ப ஒட்டாம வந்திருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிருக்கேன் நானு.
இத கொஞ்சம் கொஞ்சமா மாவுல தடவி தடவி நம்ம இப்போ இழுத்து பெசைய போறோம். இன்னும் ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாம். நீங்க எந்த அளவுக்கு பெசஞ்சு எடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு பிரெட் வந்து நல்லா சாஃப்ட்டாவும், நல்லா ப்ரூஃபிங் ஆயி வரும். இன்கார்ப்பரேட் பண்ணி நல்லாவே உப்பி வரும். பாருங்க. பட்டர் போட்டோனே நம்ம கையில ஒட்டுறது போயிடுச்சு பாருங்க. இருந்தாலும் கொஞ்சம் கையில ஒட்டுது இல்லையா? சுத்தமா நீங்க மாவு வந்து கையில ஒட்டாத அளவுக்கு நல்லா இழுத்து இழுத்து பெசஞ்சுக்கணும். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது ரொம்பவே கை வலிக்கும். உங்ககிட்ட வந்து பீட்டர் இருந்தா நீங்க பீட்டர்ல கூட பெசஞ்சுக்கலாம். ஹேண்ட் பீட்டர்ல, ஹேண்ட் மிக்ஸர்ல கூட நீங்க பெசஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு மாவு நல்லா கையில ஒட்டாம நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்க. இதுதான் சரியான பதம். பாருங்க எவ்ளோ சாஃப்ட்டா வந்திருக்கு. இப்ப பாருங்க முன்ன வந்து எப்படி ஒட்டுச்சு. இப்ப நம்ம இழுத்து பெசையும்போது நம்ம கையிலயே ஒட்டல பாருங்க. நான் இந்த பெசைற விஷயத்த வந்து எதுவுமே கட் பண்ணல. ஒரே ஷார்ட்டா தான் எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் புரியணும். ஃபர்ஸ்ட் டைம் லேர்னர்ஸ்க்குலாம் புரியணும்ன்ட்டு. ஆல்ரெடி பிரெட், பன்னுலாம் பண்ணவங்களுக்கு இது தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்களுக்கு இது தெரியாது இல்லையா? அதனால நான் வந்து கொஞ்சம் கூட கட் பண்ணாம எடுத்திருக்கேன். பாருங்க நல்லா பெசஞ்ச உடனே மாவ நல்லாவே கையில பந்து போல உருட்டி பின்னாடி பக்கம் நல்லா சீல் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட காத்து உள்ள போகாத அளவுக்கு நல்லா சீல் பண்ணிடுங்க. பாருங்க இந்த மாதிரி தான் கிராக் இல்லாத அளவுக்கு நீங்க உருட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணோம் இல்லையா ஒரு கிண்ணத்துல, மாவு பெசஞ்ச கிண்ணத்துல, அதுல வந்து சுத்தி நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் தடவிக்கலாம். நீங்க பட்டர் கூட தடவிக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தடவிக்கிறேன். தடவிட்டு அதுக்குள்ள மாவு வச்சு மூடி 45 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நீங்க ப்ரூஃபிங் விடலாம். நம்ம வச்ச மாவு பாருங்க டபுள் ஆயிருக்கு. ஒரு பஞ்ச் குடுக்கலாம். பஞ்ச் குடுத்தோனே பாருங்க எவ்ளோ ஏர் பபிள்ஸ் வருது. இது கரெக்ட்டான பதம். இதுக்கப்புறம் நீங்க மாவு போட்டு ரொம்ப பெசையக் கூடாது. கொஞ்சோண்டு மைதா மாவு போட்டுட்டு, மைதா மாவு வர மாவு போட்டு நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தி பெசைய வேண்டாம் இந்த ஸ்டேஜ்ல. ஏன்னா வந்து அதுல ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்து நமக்கு தேவை. அப்பதான் செகண்ட் ப்ரூஃபிங் வைக்கும்போது பன்னோ, பிரெட்டோ எது செஞ்சாலும் நல்லா சாஃப்ட்டா வரும். பாருங்க. எந்த அளவுக்கு மாவு நல்லா ப்ரூஃப் ஆயி சாஃப்ட்டா வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த மாவ நம்ம வந்து 3 பகுதியா பிரிச்சு எடுத்துக்க போறோம். இது மேல கொஞ்சம் வரமாவு தூவிக்கலாம். பாருங்க. ஓரளவுக்கு இது சர்க்கிள் ஆக்கிட்டு, இத ஒரு கத்திய வச்சு, இல்ல ஸ்பேட்டூலா வச்சோ நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸ்ல, நீங்க வச்சிருக்க பேக்கிங் டின் சைஸ்ல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோட பிரெட் டின் வந்து ரொம்பவே சின்ன சைஸ் தான். அதுக்கேத்தாப்போல நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இத நான் 3 பேட்ச்சா வந்து பேக் பண்ணி எடுக்க போறேன். பிரெட்டு. அதனால நான் வந்து 3 பேட்ச்சா பிரிச்சுக்கிறேன். உங்க டின் சைஸ பொறுத்து நீங்க 2 பேட்ச்சா கூட பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல 3 பேட்ச்சா கூட எடுத்துக்கலாம். பாருங்க. இந்த மாதிரி கையில இது பண்ணி நல்லா ஏர் டைட்டா வந்து லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணி மேல வந்து வரமாவு, மைதா மாவு தூவி நல்லா வந்து கையிலேயே பரட்டி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் லைட்டா டேப் பண்ணா போதும். மாவு எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. அதுவே நல்லா அழகா வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்ல கிடைக்கும். இப்ப நான் மல்டிகிரெயின் பிரெட்ன்றதுனால இதுல பம்கின் சீடு, சன்ஃப்ளவர் சீடு, ஃபிளாக்ஸ் சீடு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எள்ளு. இது எல்லாத்தையும் அப்புறம் வாட்டர்மெலன் சீடு இது எல்லாத்தையும் வறுத்து வச்சிருக்கேன். இத ஆட் பண்ணி பெசஞ்சுக்கிறேன்.
இது பிசையும் போது நம்ம சாஃப்டா தான் பிசையணும். இந்த மாதிரி வெளியில இருக்க மாவு உள்பக்கமா தள்ளுற மாதிரி பிசைஞ்சாலே போதும். கரெக்டா இருக்கும். பிசைஞ்சுட்டு அதை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இப்ப திருப்பியும் இதுல நம்ம வரமாவு போட்டு நல்லா பரத்திக்க போறோம். கையாலேயே நல்லா பரப்பி விட்டுட்டு நம்ம டின் சைஸுக்கு ஏத்தா போல நல்லா ரெக்டாங்குலர் ஷேப்ல பரப்பி விட்டுக்க போறோம். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். நம்ம இது ரோல் பண்ண போறோம். ரோல் பண்ணும்போது சைட்ஸ்ல வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வராம இருக்கா இந்த மாதிரி மடிச்சு விட்டு ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டா ரோல் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்க பிரெட் வந்து பிரிஞ்சு வராம இருக்கும். கிராக் விடாமையும் இருக்கும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா டைட்டா ரோல் பண்ணி சைட்ஸ் எல்லாம் நல்லா சீல் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அழுத்தி மூடி நல்லா சீல் பண்ணிக்கோங்க. அப்பதான் பிரெட் வந்து நமக்கு ஈவனா வெந்து வரும். கிராக் இல்லாமயே வெந்து வரும். பாத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம வந்து மாவை நல்லா இழுத்து விட்டு நல்லா மூடி லாக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. ஒரு டின்னு உங்களுக்கு எந்த டின் வேணுமோ பேக்கிங் டின்னு எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் ரெக்டாங்குலர் டின்னு. அதுல வந்து நல்லா வெண்ணெயை அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம அந்த டின்ல வந்து மாவை எடுத்து வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு டின் சைஸ்க்கு வரா மாதிரி அழுத்தி விட்டுட்டு இதை வந்து செகண்ட் ப்ரூஃபிங் விட போறோம். செகண்ட் ப்ரூஃபிங் வந்து ஒரு 45 நிமிஷம் அப்படியே மேல கிளாத் போட்டு மூடி வச்சிருங்க. ப்ரூஃப் ஆகி வரட்டும் மாவு. அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஃபைனலா இதுக்கு எக் வாஷ் கொடுத்துட்டு 180 டிகிரி செல்சியஸ்ல 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்க போறோம். பேக்கிங் டைம் திரும்பி சொல்றேன். 180 டிகிரில 10 நிமிஷம் ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணுங்க. ப்ரீ ஹீட் பண்ண ஓவன்ல அதே 180 டிகிரி செல்சியஸ்க்கு 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக்கிங் மோட்ல வச்சு உங்க பிரெட் நல்லாவே தயாராயிடும். பாருங்க நல்லா ப்ரூஃப் ஆகி வந்திருக்கு. இப்போ எக் வாஷ் கொடுத்துக்கலாம். நம்ம டின்னுல வைக்கும் போது எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கு பாருங்க. நல்லா ப்ரூஃபிங் ஆகி வந்திருக்கு. இப்போ எக் வாஷ் கொடுத்துட்டு நான் இதுல கொஞ்சம் மேலும் கொஞ்சம் நட்ஸ் தூவிக்க போறேன். கிரெயின்ஸ் பாருங்க. பம்கின் சீடு, சன்ஃபிளவர் சீடு, வாட்டர்மெலன் சீடு, அதுக்கப்புறம் கொஞ்சம் எள்ளு, பிளாக்ஸ் சீடு எல்லாத்தையும் தூவிக்க போறேன். பாருங்க தூவியாச்சு. இதுக்கப்புறம் ப்ரீ ஹீட் ஆன அவன்ல 180 டிகிரி செல்சியஸ்ல 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தா போதும். பேக் பண்ணி எடுத்த பிறகு உடனேவே பட்டரை ஆட் பண்ணுங்க. பட்டர் நல்லா மெல்ட் பண்ணி வச்சுட்டு அந்த பட்டரை வந்து நல்லா ஆட் பண்ணிட்டு டீமோல்ட் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கோங்க. மோல்டுலயே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டா மாதிரி ஆயிடும். ஸோ மோல்டுல இருந்து எடுத்து நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வச்சிருங்க. பாருங்க நம்மளோட பிரெட் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு. இது நமக்கு பிடிச்சமான சைஸ்ல ஸ்லைஸ் போட்டுக்கலாம். பாருங்க பிரெட் எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு. கட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும். நான் இதை வந்து ஃபுல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியல. ஒரே டெம்டிங்கா இருந்தது பார்க்கும் போதே. அதனால வெது வெதுப்பா இளஞ்சூட்ல இருக்கும் போதே நான் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பேக்கிங் நைஃப் வச்சு கட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து நம்ம பிரெட் வந்து சாஃப்டா வந்திருக்குன்னு. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி கோல்டன் கலர்ல மல்டிகிரெயின் பிரெட் நல்லாவே கிடைக்கும். நான் இன்னொரு நாள் இதே மாதிரி மல்டிகிரெயின் பிரெட் வந்து வீட் ஃபிளார் வச்சு எப்படி செய்யலான்றது வீடியோ எடுத்து போடுறேன். பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா நம்ம பிரெட் வந்து கட் ஆகுது. நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. கலரை பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன்ல செம்மையா சாஃப்டா வந்திருக்கு. இதை நீங்க காஃபி டீ கூட தொட்டு சாப்பிடலாம். இல்ல எக் சாண்ட்விச், பிரெஞ்ச் டோஸ்ட் இந்த மாதிரி பண்ணி கூட சாப்பிடலாம். செம்மையா இருக்குங்க. சும்மாவே கூட சாப்பிடலாம். நல்லா இருக்கும். இது நீங்க செஞ்சு பார்த்து இந்த சம்மர் வெக்கேஷன்ல குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க.
இந்த மாதிரி நம்ம வீட்லயே செஞ்சு விதவிதமா குழந்தைக்கு கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. மார்னிங் இதை பிரேக்ஃபாஸ்டா கொடுக்கலாம். இதுல மல்டிகிரெயின்ஸ் எல்லாம் போட்டுக்கனால கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. பாருங்க எவ்வளவு சாஃப்டா நல்லா வந்திருக்கு. இந்த ரெசிபி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.